இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆண்டவரை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டா டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம், ஆமா நான் நம்புறேன். ஆனா ஒரு பிரச்சனைக்கு மத்தியில உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வருமா? உங்க தேவைகள் சந்திக்கப்படும் நீங்க நம்புறீங்களா? உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? நீங்க எதிர்பார்த்த முடிவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார்னு உங்களால காத்திருக்க முடியுமா? கண்டிப்பா ஒரு நாள் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார்னு இப்போ நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த அவமானம் நிறைந்த சூழ்நிலையில உங்களால உறுதியாய் அறிக்கையிட முடியுமா? இப்பெல்லாம் சில கேள்விகள் கேட்கப்பட்டால் அநேக உள்ளங்கள் தடுமாறுகிறது. அநேகருக்கு நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் என்ன செய்யறது இல்லை, வர்றதில்லை. ஆண்டவர் இருக்கிறார், அதெல்லாம் தெரியுது. ஆனா எனக்கு அவர் என்ன செய்ய போறாரு, என் வாழ்க்கையில் அவர் மூலமா என்ன நடக்க போகிறது, இவைகளை குறித்த ஒரு தெளிவு, ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மாறணும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நீங்க நம்பணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும்னா, ஒரு காலம் தேவனை சந்தேகப்படாத ஒரு ஆளா நீங்க வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த வசனத்தை குறித்து நீங்க நிறைய கேட்டுட்டே இருக்கணும். இந்த வேதாகமத்திலிருந்து நிறைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறத நீங்க கேட்டுட்டே இருக்கணும். அது மாத்திரமல்லாமல் உங்க கரங்களில் இருக்கிற இந்த வேதாகமத்தை நீங்க எப்பொழுதும் வாசித்து கொண்டே இருக்கணும். வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தேவன் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், எப்படியெல்லாம் தம்முடைய அற்புத வல்லமையை விளங்க பண்ணி இருக்கிறார், அவர்கள் எப்படியெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைமையில எப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கிறது, இதை இந்த வேத புத்தகம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்க திரும்ப திரும்ப கேட்கவும் வாசிக்கவும் செய்து கொண்டே இருப்பீர்களானால், இந்த ப்ராசஸ் ரெகுலரா நடந்துட்டே இருக்குமானால், இதை இடைவிடாமல் நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்கன்னா உங்க உள்ள விசுவாசத்தினால நிரம்பும், உங்களுடைய பார்வை விசுவாசம் நிறைந்ததாய் மாறும். உங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விசுவாச அறிக்கையா இருக்கும். நீங்க எதிர்மறையான காரியங்கள் பேசப்படுறதையே காதுல கேட்டுட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க பேசுகிற மற்ற வீணான வார்த்தைகளையே பேசுறத கேட்கறதுல நேரம் செலவு பண்ணிட்டு தொட்டுக்கோ தொடச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எப்போவாவது பைபிள் எடுத்து நுனிப்புல் மேஞ்ச மாதிரி வாசிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா நிச்சயம் உறுதியா சொல்றேன், உங்களால நல்ல ஒரு விசுவாசியா இருக்க முடியாது. உங்க விசுவாசம் உறுதியற்றதாய் மாறிவிடும். ஆகவே சீர்கேடான பேச்சுகளை பேசுகிற இடத்துல இருந்தெல்லாம் விலகிருங்க. அவசியம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிற கூட்டத்தார் அவங்க என்ன சொல்றாங்கிறத காது கொடுத்து நீங்க கேட்காதீங்க. உங்க நம்பிக்கையை இழக்க செய்கிற வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களெல்லாம் கொஞ்சம் விட்டு விலகி இந்த வேத வசனத்தை எடுத்து உட்கார்ந்து பொறுமையா ஜெபத்தோடு, பரிசுத்த ஆவியானவரே இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், இதில் உள்ள மகத்துவங்கள் எனக்கு விளக்கி காண்பீங்கன்னு சொல்லி ஜெபத்தோடு நீங்கள் வாசிப்பீர்களானால் நிச்சயம் உங்க விசுவாசம் தூண்டப்படும். நீங்க விசுவாசத்துல வளருவீங்க. நல்ல ஆவிக்குரிய தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர்கள் பேசுகிற பிரசங்கங்கள்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்து உட்கார்ந்து கேளுங்க. உங்க சோர்வு எங்க போதுன்னே தெரியாது, உங்க அவிசுவாசம் எங்க போதுன்னே தெரியாது, உங்க பயம் எங்க போதுன்னே தெரியாது. ஏன்னா கர்த்தர் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டுனா நீங்க அசைக்கப்படாத ஒரு நபரா மாறிடுவீங்க. ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை வந்துட்டுனா எந்த சூழ்நிலையிலும் முன் வச்ச காலம் நீங்க பின் வைக்க மாட்டீங்க. ஒரு நாள் கர்த்தரை நீங்க முறுமுறுக்க மாட்டீங்க. வேத வசனத்தை அதிகமாய் கேட்போம், வேத வசனத்தை அதிகமாய் வாசிப்போம், விசுவாசத்திலே வளர்ந்து பலன் அடைவோம். தகப்பனே, உங்க மேல நாங்க வச்சிருக்கிற அந்த விசுவாசத்துல ஒவ்வொரு நாளும் வளருவதற்கு நீங்க வழிமுறையை சொல்லியிருக்கீங்க. இதை கை கொண்டு இந்த ஆசீர்வாதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.